பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க? கடந்த பாதைகளிலே தேவன் உங்களை நடத்தி வந்த காரியங்களை நினைத்து எத்தனை அற்புதமும் ஆச்சரியமுமாய் தேவன் நம்மை நடத்தினார் என்பதை உணர்ந்து நாள்தோறும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி தேவனுக்குள்ளாக இன்னும் நாம் பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய காரியங்களை குறித்ததான ஒரு விசுவாசம். முதல்ல தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசம். நான் தேவனிடத்திலே தேவனை கூப்பிடும்போது என் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். இந்த ரெண்டுமே இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளையாக இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. ஏன்னா நான் தேவனுக்கு பிரியமானவனாக நான் நிற்க வேண்டுமானால் எனக்கு விசுவாசமானது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ எனக்குள்ள அந்த விசுவாசம் துளிர்விடப்பட வேண்டுமானால் நான் தேவ சமூகத்துக்கு முன்பாக போய் என்னை நான் பலப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தேவன் இருக்கிறார் என்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதையும் முதலாவது நான் விசுவாசிக்க வேண்டும். சில மனிதர்களுக்கு என்னதான் சொன்னாலுமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையிலே இருப்பாங்க. என்னதான் சொல்லுங்க, அந்த காரியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க இருதயம் வரவே வராதபடி நிற்கக்கூடிய பிள்ளைகள் அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. ஆனால் ஆண்டவருக்கு நான் பிரியமானவனாக நான் இருக்க வேண்டுமானால் முதல்ல நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது விசுவாசத்தோடு நிற்க வேண்டும். நான் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக இருக்க வேண்டுமானால் நான் தேவனுக்கு முன்பதாக விசுவாசம் உள்ளவனாய் நிற்க வேண்டும். என் தேவன் இருக்கிறார் என்றும் என் தேவன் நான் கூப்பிட்டா அவர் அதுக்கு பதில் கொடுப்பார் என்பதையும் நான் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலைகளும் பாதைகளும் வித்தியாசமாக இருந்தாலும் என் தேவன் என்னை நன்மையான பாதையிலே தான் நடத்துவார் என்ற ஒரு விசுவாசம் இன்றைக்குமே நமக்குள்ள காணப்பட வேண்டும். நிச்சயமாக இந்த இடத்துல நான் கூப்பிடுவேன், இந்த இக்கட்டு நேரத்தில் இந்த சூழ்நிலைமையில நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், என் தேவன் நிச்சயமாக என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக முதலாவது துளிர்விட வேண்டும். அது இல்லாமல் நான் தேவ சமூகத்தில் போயிட்டு உட்காந்து மணிக்கணக்காக ஜெபிச்சுட்டு வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ எனக்குள்ள என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு அவர் பதில் கொடுத்து என்னை மகிழ பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ள முதலாவது துளிர்விட வேண்டும். அப்போ விசுவாசம் என்பது ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிறத நம்புவது அல்ல, நடக்க போகிறதை தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, ஆனால் என் கண்ணு அதை பார்க்கல, ஆனாலும் என் தேவன் எனக்காக செய்வார். உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி அனுபவங்கள் ரொம்ப குறைவு. இந்த விசுவாசத்தில் நிற்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அந்த உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. உலகம் ஏற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம். விசுவாசத்தை நம்புவார்கள், சில காரியத்தை சாத்தியமாகிற ஒரு விஷயத்தை இந்த உலகமானது நம்பும். ஆனால் என்ன ஆகாது அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு முன்பதாக நின்று நான் விசுவாசத்தோடு நிற்கிறேன் அப்படின்னா அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். அப்போ விசுவாசத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இந்த விசுவாசம் எனக்குள்ள ஒரு துளிர்விட்டு எழும்பணும் அப்படின்னா நான் தேவ சமூகத்துக்கு முன்பதாக என்னை நான் பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ தேவ பிள்ளைகள் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் விசுவாசம் உள்ளவளாக நான் நின்றால் மாத்திரமே என் தேவனுக்கு நான் பிரியமானவளாக நான் நிற்க முடியும். அப்ப தேவனுக்கு பிரியமான பிள்ளையா நான் இருக்கணும் அப்படின்னா என் தேவனை விசுவாசிக்க வேண்டும்.
என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்பதை நான் நம்பி விசுவாசிக்க வேண்டும். இந்த அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ அதை தான் தேவன் இந்த நாளிலே நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது, நமக்குள்ள அந்த விசுவாசம் சரியான அளவில் இருக்கிறதா அப்படிங்கிறத இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சோதித்தறிய சொல்லுகிறார். நமக்குள்ள இன்னைக்கு விசுவாசம் இருக்குதா? சூழ்நிலைகளை விசுவாசித்து காத்திருக்கிறோமா? நடக்கவே முடியாதுங்கிற சம்பவத்தை நடக்கும் என்று என் தேவனால நடத்தி கொடுக்க முடியும்னு விசுவாசிச்சோம்னா, அந்த விசுவாசம் இன்னைக்குள்ள நமக்குள்ள எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்மை நாமே நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பண்ண போறோம். எனக்குள்ள விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது? என் தேவன் விரும்புகிற அளவு விசுவாசத்துல நான் நிற்கிறேனா, இல்லை என் தேவன் விரும்புகிற அளவுக்கு விசுவாசம் எனக்குள்ள காணப்படவில்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் நான் நிற்கிறேனா? கொஞ்சம் நம்மை நாமே நிதானித்து பார்ப்போமானால் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்பீர்கள். இப்ப அந்த தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டிய அந்த விசுவாசம் எனக்குள்ள துளிர்விடப்படட்டும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நாங்கள் இருக்கணும் அப்படின்னா விசுவாசம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குப்பா. அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள கர்த்தர் பலப்படுத்துவீராக. அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள கர்த்தர் பலப்படுத்துவீராக. தேவனுடைய கரமும் தேவனுடைய பிரசன்னமும் எங்கள் மத்தியில் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். தகப்பனே, உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உங்களுக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள துளிர் விடப்படட்டும். சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு என் தேவன் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ள இன்னும் ஆழமாய் பிரதிபலிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.